தாவேக்காவுக்கு ஆதரவு குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர். தாவேக்கா ஆட்சி அமைக்க பாமக ஆதரவு அளிக்குமா என அன்புமணியிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு நன்றி வணக்கம். தாவேக்கா ஆட்சி அமைக்க பாமக ஆதரவு அளிக்குமா என பாமக தலைவர் அன்புமணியிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு நன்றி வணக்கம் என்று மட்டும் கூறி புறப்பட்டு சென்றார் பாமக தலைவர் அன்புமணி. இது பற்றிய மேலும் விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், நன்றி. பார்த்துக்கலாம். காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, எப்படி சார் பாக்குறீங்க? வணக்கம், நன்றி. தாவேக்காவுக்கு ஆதரவா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். என்ன தெரிவித்திருக்கிறார் என்ற தகவல்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாண்டிராஜன். பாண்டிராஜன் வணக்கம். பாமக தலைவர் அன்புமணியின் கருத்து என்ன? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய பாமக தலைமை அலுவலகத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக 4 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி வைக்கக்கூடியவர்களை அழைத்திருந்தார். மேலும் தேர்தலில் தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்காக மற்ற நிர்வாகிகளையும் அவர் அழைத்திருந்தார். அவருடன் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்களுக்கு மேலாக நடைபெற்றது. அதன் பிறகு அவர் வெளியே வந்த அவரிடம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பீர்களா என்ற கேள்வி என்பது செய்தியாளர்களிடமிருந்து கேட்கப்பட்டது. அதற்கு நன்றி வணக்கம் என்கின்ற பதிலை மட்டும் சொல்லிவிட்டு அதற்கு பதிலளிக்க மறுத்து சென்றிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக அரசியல் சூழல் என்பது தலைகீழாக மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்களால் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாத சூழலில் பிற கட்சிகளினுடைய ஆதரவை அவர்கள் கோரி வருகிறார்கள். இந்நிலையில்தான் காங்கிரசிடம் அவர்கள் ஆதரவு கேட்டிருந்தார்கள். அந்த ஆதரவு அடிப்படையில் காங்கிரசினுடைய ஆதரவு வழங்கப்பட்டது. அன்புமணி ராமதாஸுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் அவர்களுடைய தரப்பில் இருந்து பாமகவிற்கு ஆதரவு கேட்டு அழைப்பு எதுவும் இல்லை என்கின்ற ஒரு தகவல் சொன்னார்கள். அதன் பிறகு தற்போது செய்தியாளர்கள் இந்த கேள்வியை முன்வைத்தார்கள். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. நன்றி வணக்கம் என சொல்லிவிட்டு அதன் பிறகு பதில் எதுவும் சொல்லாமல் புறப்பட்டு சென்றிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாண்டிராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.